வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளம்பிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு ஒரு விதமாக தான் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா எல்லார் மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன மைண்ட் செட் வருதோ அந்த மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். அதனால் ப்ளம்பிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எளிமையான முறையில் எவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். நம்ம பாருங்கள், ஒய் போட்டிருக்கோம், ஷூ போட்டிருக்கோம், 4க்கு 2 ரெடியூசர் போட்டிருக்கோம், ஒரு மல்டி ட்ராப் வச்சுட்டு வெளியே ஒரு வாஷ் பேஷனுக்கும் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், வேஸ்ட்டு தண்ணி ப்ளஸ் டாய்லெட் தண்ணி, சிங்க்கு தண்ணி இது எல்லாமே பார்த்திங்கன்னா 4 இன்ச் பைப்பில் தான் கனெக்ட் ஆகிட்டு வெளியே அவுட் ஆகுது. இது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரைனேஜ் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. அதுக்கு தகுந்த மாதிரி 4 இன்ச் பைப்பே போதும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒய் போடுற பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியோட ஃப்ளோ வந்து ஈஸியாக வெளியே எக்ஸிட் ஆகிடும். அதே டீ போட்டோம்னாக்க தண்ணி வந்து அந்த இடத்துல டஸ்ட்டெல்லாம் நிற்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மோட்டர் லைனு, கிணத்து லைனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் செய்யும்போது டீ போடுங்க. மற்றபடி இந்த மாதிரி வீட்டுக்கு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒய், ஷூ, இந்த மாதிரி டோர் எல்போ, டோர் ஷூ அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒர்க் முடிக்கிறது பெருசு இல்லை, ஒர்க் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றி செக் பண்ணுங்கள். தண்ணி எல்லாமே வெளியே எக்ஸிட் ஆனால் தான் நீங்கள் செஞ்ச ஒர்க்கு பாஸ்.